நாடக கும்பலின் துணை நடிகர்களான ரகுபதியும் ஆர்.எஸ். பாரதியும் வாய் வீரம் காட்டுவதா என்று சீறியுள்ளார் அதிமுகவை சேர்ந்த ஜெயக்குமார். சென்னையில் ஈசிஆர் சாலையில் திமுக கொடி கட்டிய கார் பெண்களை துரத்திய சம்பவம் தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அறிக்கையும் வெளியிட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது அதிமுக பிரமுகர் என கூறி வாக்குமூலம் வெளியான நிலையில் திமுகவினர் தங்கள் மீதான களங்கத்தை மறைக்க அதிமுக மீது பழி போடுவதாக ஜெயக்குமார் குறிப்பிட்டுள்ளார். அதோடு சேர்த்து அப்படி சென்னையில் ஈசிஆர் சாலையில் திமுக கொடி கட்டிய கார் பெண்களை துரத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அதில் ஈடுபட்டது அதிமுக பிரமுகர் என கூறி வாக்குமூலம் வீடியோ வெளியானது. இது தொடர்பான அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாலியல் வன்முறை முதல் கொலை, கொள்ளை, போதைப் பொருட்கள் கடத்தல் வரை உலகில் உள்ள அனைத்து சமூக விரோத செயல்களிலும் ஈடுபட்டு வருபவர்கள் ஆளும் திமுகவினர் என்பது அண்மையில் வெளிவரும் செய்திகள் மூலம் வெட்ட வெளிச்சமாகி உள்ளது. குற்றவாளிகளின் கூடாரமாக திகழும் திமுகவினர் தங்கள் மீதான களங்கத்தை மறைக்க அதிமுக மீது பழி போட்டு நடத்த பிரச்சனையை திசை திருப்புவது வாடிக்கையாகிவிட்டது. மேலும் அப்படி டோல்கேட்டில் பணம் செலுத்தாமல் சமூக விரோத செயல்களுக்கு திமுக கொடி லைசன்ஸ் என்பதை ஒப்புக்கொண்ட போலீஸ், திமுக அரசின் போலீஸ் மற்றும் திமுக கொடி கட்டிய காரில் வந்து நள்ளிரவில் பெண்களை மிரட்டியவரிடம் வற்புறுத்திய அவருடைய உறவினர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினரோடு தொடர்புடையவர்கள் என்று வாக்குமூலம் வாங்குவதும், சட்டத்திற்கு புறம்பாத தங்கள் குடும்ப தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பு செய்வதும், அதை வைத்து எங்கள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுக்கு சவால் விடுவதை சட்ட மந்திரி ரகுபதி ஒரு அடிமை தொழிலாக கொண்டுள்ளார். மேலும் அதிமுகவில் வாழ்வும் வளமும் பெற்று தன்னுடைய சுகப்போக்கத்திற்காக வாழ்வளித்த கட்சியை மறந்துவிட்டு திமுகவில் அண்டை பிழைக்கும் ரகுபதி போன்றவர்களுக்கு அதிமுகவை குறை கூற எந்த அருகதையும் இல்லை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் ஈடுபட்ட திமுக உடன்பிறப்பை திமுக அனுதாபி என்று சொல்லி முக்கிய குற்றவாளியான யார் அந்த சார் என்பவரை காப்பாற்ற துடிக்கும் கபட அப்படி வேடதாரியை தலைமறைவாக கொண்ட கட்சி திமுக என்றும் விமர்சித்துள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.